நம்மளோட மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் வளர்த்த மஞ்சள் கிழங்குல இருந்து சுத்தமான கலப்படம் இல்லாத கம மஞ்சள் பொடி எப்படி தயாரிக்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மஞ்சள் பொடியில் கலப்படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதையே நம்ம வீட்டில் தயார் பண்ணோம்னா சுத்தமாகவும் நல்ல மணமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க முதல்ல நம்ம மஞ்சள் பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் கிழங்கை நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். செடியெல்லாம் நல்லா வளர்ந்து இலைகள்லாம் காய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிழங்கு அறுவடைக்கு தயார்னு அர்த்தம். இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் ஆர்கானிக் முறையில் அறுவடை பண்ணதுங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் 2 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு கிடச்சிருக்கு. இது பொங்கல் சீசனுங்கிறனால நீங்கள் கடைகளில் கூட மஞ்சள் கிழங்கு கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ அறுவடை பண்ண மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியில் 4-5 தடவை நல்லா மண்ணெல்லாம் போக கழுவி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் செடியில் நடுவில் இருக்க இந்த தாய் கிழங்கு தான் குண்டு மஞ்சள். இதில் இருந்தால் மற்ற கிழங்கு எல்லாமே கிளவிட்டு வளர ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்படியே முழுசாக தான் எடுத்து வச்சுக்கணும். தேவைப்பட்டால் திருப்பியும் மண்ணில் நட்டு வச்சு புது செடிகளை உருவாக்கிக்கலாம். இந்த குண்டு மஞ்சள் தான் முகத்துக்கு பூசுறதுக்கு, பூஜைக்கு, நாட்டு வைத்தியத்துக்கெலாம் பயன்படுத்துவாங்க. இதே மஞ்சள் கிழங்கை வேக வைக்காமல் பயன்படுத்தலாமேன்னு நீங்கள் நினைக்கலாம். மஞ்சள் கிழங்கை வேக வைக்கிறனால அதில் இருக்க கசப்புத்தன்மை போகும், நல்ல நிறமும் மணமும் வரும். அதே மாதிரி நிறைய நாட்கள் மஞ்சள் பொடி சேமித்து வச்சுக்கவும் முடியும். வாங்க இப்போ நம்ம மஞ்சள் கிழங்கு வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிழங்கோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய அகன்ற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 பாகம் அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போதே கழுவி வச்சுருக்க அந்த மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கணும். மஞ்சள் கிழங்கு தோலோடு தான் போடணும், தோலெல்லாம் சீவிராதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி கிழங்கை குறைஞ்சது 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ நான் மஞ்சள் கிழங்கை வேக வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கணும். வடிகட்டிய தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நல்லா ஆற வச்சு கிருமி நாசினியாக செடிகளுக்கெல்லாம் கலந்து ஊற்றலாங்க. இப்போ கிழங்கு அப்படியே முழுசாக வெயிலில் காய வச்சோம்னா காயறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால் கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தினால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1 வாரம் வரைக்கும் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணுங்க. நீங்கள் மஞ்சள் கிழங்கை இந்த மாதிரி நறுக்காமல் துருவி வெயிலில் காய வச்சிங்கன்னா வெயிலில் காயும் போது அதனோட அந்த மஞ்சள் கலர் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொடிப்பொடியாகவே நறுக்கி காய வச்சுக்கோங்க. இந்த குண்டு மஞ்சளை நான் தனியாக எடுத்து இன்னொரு தட்டில் போட்டு காய வச்சுக்கிறேன். அதை நம்ம பவுட்ரு பண்ண தேவையில்லை, அப்படியே முழுசாக வச்சு பயன்படுத்திக்கலாம். இப்போ கிழங்கெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி பொடிக்கன் சல்லடை அல்லது இந்த மாதிரி வடிகட்டியில் சலித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மஞ்சள் கிழங்கோட கலர் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கடையில் நீங்கள் வாங்குகிற மஞ்சள் பொடி அளவுக்கு கலரெல்லாம் இருக்காது, ஆனால் கமன்னு வாசமாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனா பரவாயில்லைங்க. நீங்கள் கடையில் கிடைக்கிற விரலி மஞ்சளை வாங்கி தண்ணியில் ஒரு தடவை நல்லா களைஞ்சிட்டு உடனே வெயிலில் காய வச்சுருங்க. ஒரு 3 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வீட்டில் மிக்சியில் அரைக்கிறேன்னா உரலில் 2-3 துண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மஞ்சள் பொடியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாங்க. நீங்கள் 1/4 கிலோவுக்கு மேலே அதிகமாக வாங்கினீங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மிஷினில் அரைச்சோம்னா சலிக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது, நல்ல நைஸாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மஞ்சள் பொடி நான் வெள்ளை மஞ்சள் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சது. மஞ்சள் எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குன்னு, அதே மாதிரி நல்ல வாசமாகவும் இருக்குங்க. அவ்வளவுதாங்க, கொஞ்சம் நேரம் செலவு பண்ணால் போதும். நம்ம வீட்டிலேயே 1 வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடியை நம்மளே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இந்த வருஷத்துலேருந்து இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு அல்லது வெள்ளை மஞ்சள் வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.